ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு 34 இன்ச்சு சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கீழே ஒரு லைன் போட்டுக்கணும். அப்புறம் மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோடைய ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா 13.5 இன்ச் ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டு 14 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்து அகலம் வந்து ஒரு 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். பின் கழுத்து உயரம் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் 2.25 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கணும். இது வந்து 6 இன்ச்சு ஷோல்ட்ரு, அப்படியே ஆம்ஹோலுக்கு அதே ஒரு 6 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆம்ஹோலுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு செஸ்ட் அளவு மார்க் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் அளவு வந்து 34 இன்ச்சு. இது சாதா ப்ளவுஸ்னால 3 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். 37 இன்ச்சு வருது. அப்போது 9.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட் அளவு வந்து 9.25 இன்ச்சு, 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் அதே மாதிரி 9.5 இன்ச் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கலாம். கழுத்தினுடைய அந்த வளைவை வரைஞ்சிக்கலாம். ஆம்ஹோலுக்கு சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அது ஒரு 1.25 இன்ச் போல் அது ஒரு லைன் வளைவு மாதிரி கொடுத்துட்டு ஷோல்ட்ரு அந்த அரை இன்ச்சு ஷோல்டருக்கு ஒரு லைன் நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து இது ஏன் வரைஞ்சேன்னா ஆம்ஹோலினுடைய சுற்றளவை பார்க்குறதுக்காக, அதை செக் பண்ணுறதுக்காக நான் வரைஞ்சேன். இப்போ ஆம்ஹோலினுடைய அளவு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு 7.25, இதில் 7.5 இன்ச் இருக்குது. ஸோ நான் ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது வந்து 1.25 இன்ச்சுக்கு அந்த வளைவை கொடுத்துட்டு இப்போ வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ மெஷர் பண்ணி பார்த்தா கரெக்டாக 7.25 இன்ச்சு வந்துருச்சு. இப்போ கரெக்டாக ஆம்ஹோலினுடைய அளவு வந்து எப்போயுமே கரெக்டாக இருக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்காது அந்த இடத்துல. இப்போ நான் வந்து ப்ளவுஸினுடைய பின் பகுதியை வந்து நான் கட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல நான் வந்து செஸ்டோட மார்க் பண்ண இடத்துல வந்து நான் வந்து கட் கொடுத்துக்கிறேன். இடுப்பு சுற்றளவுலையும் ஒரு கட் கொடுத்துக்கிறேன். கீழே இருக்கிற எக்ஸ்ட்ராவை வந்து கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து துணியை வந்து நான் 4ஆக மடிச்சுக்கிறேன். பேக் பார்ட்டு கட் பண்ணுற மாதிரி தான் கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். மடிச்சடிக்க ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் போல் மார்க் பண்ணிக்கலாம். கையினுடைய நீளம் வந்து 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு அரை இன்ச் தையலுக்காக. அந்த 6.5 இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த வளைவு கொடுக்கறதுக்காக. இப்போ ஆம்ஹோலினுடைய சுற்றளவு வந்து 7.5 இன்ச்சு. அப்போ 7.25 இன்ச்சு 7.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே கை சுற்றளவு வந்து 5.25 இன்ச்சு 5.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுக்கிறேன். அப்படியே வந்து அந்த ஷோல்ட்ரு அந்த கை நீளம் மார்க் பண்ண இடத்துல இருந்து அப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவை வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராஸாக கட் பண்ணியாச்சு. கை சுற்றளவுக்கு ஒரு கட்டு, ஆம்ஹோல் சுற்றளவு, அப்புறம் சென்டருக்கு ஒரு சின்ன கட் கொடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம உள் வளைவு வெட்டி விடணும். உள் வளைவு வந்து ஒரு 1/4 இன்ச் போல் அந்த வளைவை நம்ம வெட்டி விட்டால் போதும்.
சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ரொம்பையும் வெட்டிடக்கூடாது. ரொம்பையும் வெட்டினாலும் அந்த இடம் இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இன்னுமே சுருக்கம் நிறைய வரும். அதனால் 1/4 இன்ச்சு வெட்டினா போதும். இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு கட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். இப்போ ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் நான் கட் பண்ணுறேன். அதனால் பேக் சைடை வந்து பேக் பார்ட்டை வந்து ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கிறேன். நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிட்டேன். அப்படியே எல்லா அளவையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய நீளம், ஷோல்டர், செஸ்ட் அளவிலிருந்து எல்லாமே அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுக்கலாம். அதாவது அந்த டாட் பிடிக்கும்போது அது உள்ளே போயிடும். அப்போது துணி வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் அந்த 1/2 இன்ச் வந்து சைடில் நம்ம விட்டுக்கலாம். இங்கேருந்து 1/4 இன்ச்சு. இது வந்து நார்மலான ஒரு சைஸ் உள்ள ப்ளவுஸ் தான். அதனால் வந்து 1/4 இன்ச் விட்டால் போதும். முன் கழுத்து அகலம் வந்து நீளம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த வளைவு கொடுத்துக்கிறேன் நான் கழுத்துக்கு. இப்போ அப்படியே நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டுறலாம். முன் கழுத்தினுடைய நீளம், அந்த ஷோல்டர், அந்த ஆம்ஹோல் வளைவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். அந்த செஸ்ட் அளவு இருக்கிற இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டை எடுத்து பேக் பார்ட்டை எடுத்துடலாம். கைக்கு எப்படி உள்வளைவு வெட்டினமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் வந்து அதே 1/4 இன்ச்சு நம்ம உள்வளைவு வெட்டிக்கலாம். ரொம்பையும் வெட்டிடக்கூடாது. 1/4 இன்ச்சு வெட்டினா போதும். செஸ்ட் அளவை ஒரு கட் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு தடவை கூட செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. 9.25 இன்ச் வருதா அப்படின்ட்டு. அந்த இடம் வந்து கொஞ்சம் சரியாக கட் பண்ணாமல் இருந்தது. அதனால் அதை நான் சரியாக கட் பண்ணிக்கிறேன். செஸ்ட் அளவு இப்போ வந்து 9.25 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு கூட இன்னுமே எக்ஸ்ட்ரா இருந்தனால நான் அதையும் லைட்டாக கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கிறேன். இப்போ கப்பினுடைய லென்த்து பார்த்திங்கன்னா வந்து 8.5 இன்ச்சு ப்ளஸ் 2.5 இன்ச்சு டாட்டுக்காக 1/2 இன்ச்சு தையலுக்காக மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு. மொத்தமே பார்த்திங்கன்னா 12.5 இன்ச் வரும். 12.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்கேலால் லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து லைன் கரெக்டாக வரும். இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 29 இன்ச்சு. அதை 4ஆக டிவைட் பண்ணால் 7.25 வருது. அதையும் பாதியாக ஆக்குனா வந்து 3.5 இன்ச்சு ஒரு புள்ளி வரும். நான் வந்து இங்கே வந்து சென்ட்ரு டாட் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து 1/4 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச் 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் டாட்டினுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய நீளம் வந்து 2.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் சென்ட்ரு டாட் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆம்ஹோல் டாட்டு. இந்த 3க்குமே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1.25 இன்ச் அந்த மாதிரி இருந்ததுன்னா கப் சைஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. கீழே அகலம் டாட்டினுடைய அகலம் 1.25 இன்ச் இருக்குல்ல, அதே 1.25 இன்ச்சே 3 சைடுமே அந்த கேப் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சைடில் இங்கிட்டு 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணியாச்சு. டாட்டுக்கெல்லாம் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த டாட் பிடிக்கும்போது கரெக்டான அந்த ஷேப்பு கிடைக்கும். இப்போது பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணணும். இப்போது பேக் பார்ட்டில் மேலே ஃப்ரண்ட்டை வச்சு இப்போ பட்டி கட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டிக்கு வந்து சைடில் துணி பத்தாமல் இருக்குது. அதனால் இதுக்கு ஜாயிண்ட் தான் கொடுக்கணும். நான் வந்து இதை கட் பண்ணலை, நான் உங்களுக்கு வரைஞ்சி மட்டும் இதில் காமிச்சிருக்கிறேன். ஒரு 2.25 இன்ச்சும் அடுத்து ஒரு 7.25 இன்ச்சு வருது. ஆனால் அதுக்கு வந்து துணி பத்தாதனால நான் சைடில் ஒரு பிட்டு துணி எடுத்து அதில் வச்சு நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஜாயிண்ட் வரனால அந்த வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ சைடில் வந்து 3 இன்ச் வருது. ஸோ அந்த பக்கமும் நம்ம அதே 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு வளைவாக வந்து வரைஞ்சிக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ நம்ம பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. பட்டி மட்டும் நான் வந்து கட் பண்ணலை, ஜாயின் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். ஸோ நம்ம 34 இன்ச் சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தாச்சு. நீங்கள் இதையே வந்து இதே மாதிரியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.